வெல்கம் டு ருப்பி அண்ட் பிப் தமிழ். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, why do 90% ஆஃப் ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் ஃபெயில்? நீங்க எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் இவ்ளோ கத்துருக்கேன், இவ்ளோ அனலைசிஸ் பண்றேன். ஆனா ஏன் இன்னும் கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ண முடியல? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணலாமா? நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். இதே சிச்சுவேஷன நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா அடுத்த 2 நிமிஷத்துல உங்களோட ட்ரேடிங் ஜர்னிய மாற்றக்கூடிய இன்சைட்ஸ ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம் வீக்லி, டெய்லி 4 ஹவர்ஸ் சார்ட் அனலைஸ் பண்ணும்போது எல்லாமே கிளியரா இருக்கும். மார்க்கெட் ட்ரெண்ட் கான்ஃபிடென்ட்டா ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. ஆனா 15 மினிட்ஸ் அல்லது 5 மினிட்ஸ் சார்ட்ட ஓப்பன் பண்ண உடனே கன்ஃப்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடும். 2வது கொஸ்டின். இன்னொரு காமன் மிஸ்டேக் என்னன்னா, நீங்க மார்க்கெட் அனலைஸ் பண்றீங்க. டைரக்ஷனையும் கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்றீங்க. ஆனா ட்ரேட் மட்டும் எடுக்க மாட்டீங்க. அப்படியே மார்க்கெட்ட வாட்ச் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்புறம் என்ன ஆகும்? நீங்க அனலைசிஸ் பண்ண அதே டைரக்ஷன்ல பிரைஸ் மூவ் ஆகும். அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்ம அனலைசிஸ் கரெக்ட்டா தான் பண்றோம் அப்படின்னு. ஸோ அடுத்த செட்டப் வந்தா கண்டிப்பா என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. ஆனா அந்த தடவ பார்த்து என்ட்ரி எடுத்த உடனே மார்க்கெட் உங்க ஸ்டாப் லாஸ ஹிட் பண்ணிடும். இந்த சிச்சுவேஷன் நீங்க நெறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. 3 கொஸ்டின். உங்க மென்டார் சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், லிக்விடிட்டி, ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ஒவ்வொரு கான்செப்ட்டும் ரொம்ப சிம்பிளா புரியிற மாதிரி தோணும். ஆனா நீங்க தனியா ஒரு சார்ட்ட ஓப்பன் பண்ணி அனலைசிஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஸ்ட்ரக்சர் எது? லிக்விடிட்டி எங்க இருக்கு? மேஜர் எது? மைனர் எது? எந்த டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் ஸ்டார்ட் பண்ணணும்? ஒண்ணும் புரியாது. மைண்ட் கம்ப்ளீட்டா பிளாங்க் ஆயிடும். 4த் கொஸ்டின். டெமோ அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 80% ட்ரேட்ஸ் டார்கெட் ஹிட் ஆகும். அக்கவுண்ட்டும் ஸ்டெடியா க்ரோ ஆகும். ஆனா லைவ் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண உடனே ஃபியர் ஸ்டார்ட் ஆயிடும். என்ட்ரி எடுக்கவே பயமா இருக்கும். ட்ரேட் எடுத்தாலும் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்த உடனே அவசரப்பட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். அல்லது ஸ்டாப் லாஸ மூவ் பண்ணிடுவோம். சில நேரங்கள்ல வேலிட் செட்டப் தெரிஞ்சாலும் ஃபியர் காரணமா ட்ரேட் எடுக்காம விட்டுடும். லாஸ்ட் கொஸ்டின். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரேடர்ஸும் ஃபேஸ் பண்ற ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க எல்லா அனாலிசிஸும் கரெக்ட்டா பண்ணியிருப்பீங்க. ட்ரேடிங் எடுத்திருப்பீங்க. ஆனா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் உங்க ஸ்டாப் லாஸ ஸ்வீப் பண்ணிட்டு, லாஸ புக் பண்ணிட்டு, அப்புறம் நீங்க ட்ரேட்ல இருந்து வெளியில வந்த உடனே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயி, அதுக்கப்புறம் நீங்க அனலைசிஸ் பண்ண அதே டைரக்ஷன்ல மூவ் ஆயி டார்கெட் ஹிட் பண்ணிடும். இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கும் ஆமா, இதே சிச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது. அடுத்த 8 நிமிஷத்துல என்னோட ட்ரேடிங் ஜர்னிய கம்ப்ளீட்டா மாற்றிய அந்த 8 பவர்ஃபுல் பிரின்சிபிள்ஸ நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த பிரின்சிபிள்ஸ் தான் ஃபியர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணணும், மார்க்கெட்ட எப்படி ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மாரி ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ட எனக்கு குடுத்துச்சு. இத பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா, லிங்க்ல இருக்கிற ப்ளே பட்டன கிளிக் பண்ணுங்க.